Hi friends, இப்போ நம்ம exercise 7.2ல fourth sum பார்க்க போறோம். A conical container is fully filled with petrol. The radius is 10 meter and the height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute. In how many minutes the container will be empty? Round off your answer to the nearest minute னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ first நமக்கு என்னன்னா ஒரு கோனிக்கல் கண்டெய்னரில் வந்து ஃபுல்லாக பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா? 10 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம். அப்போ ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிங்க. கோனுக்கு வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/3 πr² hன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 1/3 இன்று பையுடைய வேல்யூ நமக்கு 22/7 இன்று ஆருடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு 10. அப்போ 10 நான் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஹைட்டுடைய வேல்யூ வந்து 15. ஓகே, இப்போ 1 3s 3 5 3s 15 கட் பண்ணியாச்சு. இப்போ 10 10s எவ்வளோமா? 100. 100 5s வந்து 500. 500 நான் இப்போ 22 கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 500 22 கூட மல்டிப்ளை பண்ணால் 1000 0 0 0 0 0 0 1 sorry 1 1 1 1 0 0. So answer is 1 1 0 0 0 by divided by 7. இதை 7 கொண்டு நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்க. 1 1 0 0 0வை 7 கொண்டு டிவைட் பண்ண போகிறோம். 1 7 is 7 பேலன்ஸ் 4 இந்த 0 இறக்குறோம். 35 பேலன்ஸ் 5 0 7 7s are 49 balance 1 0 1 7 is 7 balance 3 நம்ம ஒரு 0 போட்டுறோம், அதனால் அங்கே பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ 4 7s are 28 balance 2 இங்கே 0 2 7s are 14 balance 6 0 8 7s are 56 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1571.428 மீட்டர் கியூப். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 25 cubic meter per minute. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute. ஓகே, அதாவது 25 அதாவது 25 மீட்டர் கியூப் ஆஃப் பெட்ரோல் வந்து டைமுக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு 1 minute ஆகுது ரிலீஸ் பண்ண. இப்போ நம்ம அதை வச்சு அப்போ இத்தனை மீட்டர் கியூப் பெட்ரோல் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகுங்கிறத நம்ம இப்போ அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதும்போது 2 release 25 meter cube of petrol time taken equal to 1 minute. Therefore, to release 1571.428 meter cube of petrol time taken equal to 1571.428 divided by 25. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இந்த 25ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 62.857 மினிட்ஸ் கிடைக்கும். நம்ம இதை இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம எழுதுறதா இருந்தால் 63 மினிட்ஸ். ஏன்னா நமக்கு கொஸ்டினில் வந்து அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ரவுண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன்.
ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் 7.2ல 5th சம் பார்க்க போகிறோம். A right angle triangle whose sides are 6 cm, 8 cm and 10 cm is revolved about the sides containing the right angle in two ways. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ரெண்டு வேஸில் வந்து ரிவால்வ் ஆகணும், சுத்தம். ஓகே, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் த வால்யூம் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆஃப் ஃபார்ம்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் வரைகிறேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை இப்போ நான் ஏன்னு வரைகிறேன், இதை பி சொல்கிறேன், இதை சின்னு சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து 6, அதாவது பெரிய நம்பர் வந்து பெரிய சைட் போடலாம். இது வந்து 10 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ வந்து இது வந்து இப்படி ரிவால்வ் ஆகுதுன்னு வைங்களேன். பிசி சைடாட்டு நமக்கு ரிவால்வ் ஆகுது. ரிவால்வ் அபவுட் பிசின்னு வைங்களேன். பிசி சைடு நமக்கு ரிவால்வ் ஆச்சுன்னா இப்படி நமக்கு ரிவால்வ் ஆகும், இந்த சைடு மாதிரி. ஓகே, அப்போது நமக்கு வந்து கோன் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்படி வரும், இப்படி ரிவால்வ் ஆகும். அப்போது இதனுடைய ரேடியஸ் நமக்கு என்ன வரும், இது 8 நமக்கு ரேடியஸ் வரும், ஹைட் வந்து 6 வரும். உங்களுக்கு புரிஞ்சுதான், 8 வந்து ரேடியஸ் வரும், ஹைட் வந்து 6 வரும். ஸோ அப்போ இந்த வால்யூம், இதில் வந்து இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். இந்த வால்யூம் 1ன்னு எடுத்துக்கலாம். வால்யூம்க்குள்ள ஃபார்முலா என்னமா, 1/3 πr²h. ஆர் வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது ரேடியஸ் நமக்கு இப்போ என்ன 8, ஹைட் வந்து நமக்கு வந்து 6. ஓகே, அப்போது 1/3 × 22/7 என்று ரேடியஸ் வந்து 8 × 8, ஹைட் வந்து நமக்கு 6. இப்போ கட் பண்ணோன்னா 1 3s 3, 2 3s are 6, 8 8s are நமக்கு என்னமா 64, 8 8s are 64, 22 2s are 44. நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 6 64, 4 4s are 16, 6 17, 4 6 2. So answer is 6 1 8 2. ஸோ 2816 divided by 7 நமக்கு வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 402.2857 சம்திங் வரும். ஸோ நம்ம அரௌண்ட் பண்ணி எழுதிக்கலாம், 402.29. இது வந்து சென்டிமீட்டர் கியூப், ஏன்னா வால்யூமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, ரிவால்வ் ஆகுதுன்னா அபவுட் AB. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 6 சென்டிமீட்டர் தான், இங்கே 10 தான், இங்கே 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு ஏபி, இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஏபியில் வரும்போது நமக்கு இப்படி ரவுண்ட் ஆகும். அப்போ நமக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போ நம்முடைய ரேடியஸ் வந்து என்னதாயிரும் 4, சாரி நம்முடைய ரேடியஸ் வந்து 6, இங்கே வந்து ஹைட் வந்து 8. அப்போ இந்த வால்யூம் 2 இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது 1/3 πr² ஹைட். ஓகே, இப்போது 1/3 பையுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 22/7, ரேடியஸ் வேல்யூ என்னமா 6 × 6, ஹைட்டோட வேல்யூ வந்து 8. ஸோ கட் பண்ணிங்கன்னா 1 3s 3, 2 3s are 6. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 22 2s are வந்து 44, 6 8s are 48. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3 6 7 1. ஸோ ஆன்சர் இஸ் 2 11க்கு 1 1 2. ஸோ 2112 இப்போது 7 கொண்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 301.714 வரும். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் த வால்யூம் ஆஃப் டூ சாலிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ பண்ணிக்கலாம். ரேஷியோ பண்ணிங்கன்னா என்ன வரும், V1 = V2. V1 வந்து நமக்கு என்ன 402, ரெண்டு ஈக்குவல் பண்ணியிருக்கிறேன், 29 = 301.714. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 71 டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். V1 - V2 டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா 402.29 - 301.71. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆன்சர் 100.5
8 centimeter cube. That's all. இப்போ நம்ம exercise 7.2ல 6th sum பார்க்க போறோம். The volumes of two cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratio of the heights கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? volume of the cone ரெண்டு கோன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கோனுடைய பேஸும் சேமா இருக்கு, சேம் ரேடியஸ்ல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோன் இருக்கு வைங்களேன். இது ஒரு கோன். ஓகே, இன்னொரு கோனுக்கும் சேம் பேஸ் தான். அப்போ நமக்கு வந்து இப்படி வரும். பிக்சர் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது. ஸோ சேம் கோன், சரிங்களா? ஆனால் பேஸ் வந்து ரெண்டுக்கும் சேம் பேஸ், பட் ஹைட் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஹைட்டை தான் நமக்கு ரேஷியோவில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3600 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. வால்யூம் 2 என்ன கொடுத்துருக்காங்க? 5040 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் இப்போ ரேஷியோவில் ஹைட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரேஷியோனா V1/V2 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, வால்யூம் 1 வந்து கோனுடைய ஃபார்முலா என்னமா? 1/3 πr²h. ஸோ ரெண்டு ஹைட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னால நம்ம R1H1 நம்ம எழுதிக்கலாம். டிவைடட் பை 1/3 πr²R2² H2. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க the volume of two cones of same base radius கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சேம் பேஸ் ரேடியஸ். அப்போது நம்ம வந்து R1க்கு R2 வந்து நமக்கு வந்து ஈக்குவல். கிவன் சேம் பேஸ் ரேடியஸ்னா R1 ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன? R2 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து R1 ஈக்குவல் டு R2 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ R1 இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன எழுதிக்கலாம்? R2 எழுதிக்கலாம். இல்லைன்னா R2 இருக்கிற பிளேஸில் நம்ம R1 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 1/3 கட் ஆயிரும், பை கட் ஆயிரும். ஸோ V1/V2 இஸ் ஈக்குவல் டு R1 இருக்கிற பிளேஸில் R2 எழுதிக்கலாம். R2²H1/R2²H2. ஸோ இந்த R2 கட் ஆயிரும். H1/H2 நமக்கு தேவை. ஸோ வால்யூம் 1 நமக்கு என்னன்னு தெரியும்? என்ன நமக்கு? 3600 நமக்கு தெரியும். வால்யூம் 2 என்னன்னு தெரியும் நமக்கு? 5040 இஸ் ஈக்குவல் டு H1/H2. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். 2 டேபிள் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 டேபிள் கொடுத்தோம்னா 2 2s are 4. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 0 ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். இந்த 0 ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா இப்போ 2 2s are 4. நெக்ஸ்ட் வந்து 5 2s are 10, 2 2s are 4. இங்கே 1 2 is 2, 8 2s are 16, 0. 9 டேபிள் கொடுத்தா சாரி 2 டேபிள்கே கொடுக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 12, 9 2s are 18, 0. 2 table, 6 2s are 12, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. 3 table கொடுங்க. 2 3s are 6, 1 3 is 3, 1 3 is 3, 5 3s are 15. திரும்ப 3 table கொடுங்க. 1 3 is 3, 7 3s are 21, 5 3s are 15. ஸோ H1/H2க்கு H1/H2க்கு நமக்கு வந்து 5/7 வருது. ஓகே, இப்போ ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. அப்போ H1:H2 is equal to 5:7. ஸோ the ratio of the height வந்து 5:7.